when do we have conflict? எப்பொழுது முரண்பாடு எழும்பும்? எப்பொழுது அங்கே ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமைகள், ஒரு சரியான புரிதல் அல்லது கருத்து வேறுபாடுகள் எப்பொழுது நிலவும்? சரியான விதத்திலே பாரத்தை நாம் உள்வாங்கி, அதனை சரியான விதத்திலே சொல்லாதிருக்கும் பட்சத்திலே, சரியான விதத்தில் அதனை உணர்த்தவியாத பொழுது, அங்கே பாரம் சரியான விதத்திலே ஜனங்களிடம் சென்றடையாது. அப்பொழுதுதான் இந்த முரண்பாடு எழும்பக்கூடியதாக இருக்கிறது. The conflict will always arise when there is no proper conviction among the people of God. ஆகவே இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் நெகேமியா சொல்லும் பொழுது அதனை எனக்கு பொறுப்பு இருக்கிறது. ஆனா அதே நேரத்திலே ஜனங்களாகிய உங்களுக்கும் இதுல பொறுப்பு இருக்கிறது. You also have the same responsibility as I. இதுல நான் மட்டும் கிடையாது. நான் மட்டும் ஒவ்வொரு செங்கலை எடுத்து வச்சு கட்ட முடியாது. I cannot build like taking one stone at a time and then build it. I will involve myself. நான் என்னை நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட ஊழியத்தில் ஈடுபடுத்தி செல்வேன். ஆனால் அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். நீங்களும் அதிலே பொறுப்பு. ஏனென்றால் கர்த்தர்